அவர்தான் வழி, அவர்தான் சத்தியமும், அவர்தான் ஜீவனம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாம் பொய், இயேசு மட்டும் தான் உண்மை. புரியுதா? இந்த மூணு அர்த்தத்துக்கு ஒரே, இந்த மூணு பதிலுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இயேசுதான் இந்த உலகத்துல மெய்யான வழி, இயேசுதான் மெய்யான சத்தியம், இயேசுதான் மெய்யான ஜீவன். மிச்ச இந்த உலகத்துல காணுகிறதெல்லாம் பொய், மாய. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். வேற யாரும் ரத்தம் சிந்தவில்லை. உனக்காக உன் சொந்த மண்ணால மறிக்க முடியாது. உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக, உன் தலைமுறை பாவ சாபங்களுக்காக ஆடு மாடு கோய் தான் என்ன பண்ணுவோம், பலி செலுத்துவோம். ஆனா ஒருவர் உனக்காக எனக்காக பலியானார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஜீவனை கொடுக்கிறவர். அவர் மரித்தோம், இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு அவர்தான் மெய் தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசமடையும். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி. பைபிள்ல 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிசாசு பிடித்த வாலிபனை அவனிடத்துல கொண்டு வந்தாங்க. அவனை ஒரு அசுத்தாவி பிடித்து கொண்டு தீயிலையும் தண்ணீரில் தள்ளிவிடமா இயேசுவரத்துல கொண்டு வராங்க. இயேசுவரத்துல கொண்டு வரும்போது அந்த தகப்பனார் சொல்றாரு, ஆண்டவரே, என் மகனை விடுவிக்க யாரால கூடாதான்ற ஒரு ஆவி அவனை பிடிச்சு கொண்டு தீயிலும் தண்ணீரில நெருப்பிலும் தண்ணீரை தள்ளி விட்டு அவன் அலக்கடிக்குது. ஆண்டவரே, அவனை காப்பாற்ற ஒரு முடியல. ஆண்டவரே, இயேசு சொன்னார், அவனை தம்மிடத்துல கொண்டு வான்னு சொன்னார். இயேசு அவனுக்கு தன் ஜீவனை கொடுத்தார், அற்புதத்தை செய்தார். அந்த அடிமையில இருக்கிற, அந்த சாப கட்டில இருக்கிற அந்த வாலிபனை இயேசு விடுதலை ஆக்கினார். தன் தகப்பன்கிட்ட ஒப்பு கொடுத்தார். இன்னொரு சாட்சி சொல்ற பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு விதவியோட மகன் மரித்து போய்விட்டான். பாடையில தீன் போறாங்க, எல்லாமே விதவிங்க, யாரும் இல்லைங்க, எல்லாம் கைவிட்டாங்க. இந்த உலகமே வெறுத்துச்சுங்க. உன் சொந்த மந்தெல்லாம் உன்னை கைவிடலாம், உன்னை யாரும் புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை நீ மூங்கி போயிருக்கலாம். அப்பா இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவ்வளோ ஐது கொண்டு வரையா, ஒரே மகன் பாடையில தீன்னு வராங்க, வாலிப பையன தீன்னு வராங்க, அழுகுறா, கதறா. எனக்கு இருந்த ஒரே ஒரு மகன் போயிட்டானே, என் கணவன் போயிட்டான், இப்ப என் மகனை விட்டு போயிட்டான்னு சொல்லி அப்பா இயேசு அங்கிருந்து வந்தாருங்க. தைரியமா வந்தாரு, பாடை தொட்டாரு, தொட்டு சுகமாக்கினார். பாடையில மரித்து போன வாலிபனை உயிரோட எழுப்பி சென்றாருங்க. அவர் ஒருவர் தான் சத்தியமுள்ள தேவன், அவர் ஒருவர் தான் வழி, அவர் ஒருவர் தான் நித்திய ஜீவன். இயேசுதான், இயேசுதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார் பாவங்களுக்காக. இயேசு மரித்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். 1000 தூதரோடு இயேசு இறங்கி வரப்போகிறார். இது சத்தியம், சத்தியம். இயேசு வரப்போகிறார். God bless you, God bless you. உங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஆமென்.